வெல்கம் டு வே டு கோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம், இங்கிலீஷில் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1949, இயரை வந்து 1949. இது வந்து டிஆர்பி சிலபஸ்லேயும் வரும். அதே சமயம் டிசிஎம் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் தொடர்புடைய சட்டங்கள்லையும் வரும். அதே சமயம் டிசிஎம் செகண்ட் செமஸ்டர் கூட்டுறவு வங்கியல்ன்ற லெசன்லேயும் வரும். ஓகேங்களா, கூட்டுறவு வங்கியல்ன்ற லெசன்லேயும் இது வரும். 5வது லெசனாக வரும். ஓகேங்களா, 5வது லெசனாக வரும். வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் 1949. ஓகேங்களா, எங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேங்களா, ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அது மட்டும் போதும் எங்களுக்கு. மற்றபடி பிடிச்சிருந்தாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு லைக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்களே லைக் பண்ணுவீங்க, இல்லை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் நோட்ஸ் எடுத்து அது போர்டில் எழுதி வீடியோ எடுத்து அதை நெட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உங்களுக்காக தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்துக்கான ஒன் வேர்டு எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து நம்ம வே டு கோ யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். நம்மளோட ஆசை வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதுக்கான எம்சிக்யூ அப்படி தான் போடணுன்னு ப்ரொசீஜர் இருந்தது. இப்போ வந்து செகண்ட் செமஸ்டரோட ஃபஸ்ட்டு இன்டர்னல் நடந்துச்சு இல்லைங்களா, அதுக்காக நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து எம்சிக்யூ போடுங்க, ப்ரையாரிட்டி அது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததால நம்ம ஃபஸ்ட்டு எம்சிக்யூ போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அதுக்கப்புறம் எம்சிக்யூ போடணுன்றது தான் எங்களோட பிளானில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நம்ம அதை மாற்றி எம்சிக்யூ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம சேனலில் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்துக்கான எம்சிக்யூ அப்லோட் பண்ணிட்டோம். அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இதை பார்த்துட்டு அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படும். ஓகேங்களா, வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் இது வந்து 1949 ஏற்படுத்தியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா வங்கிகளை ஒழுங்குபடுத்தணும். ஓகேங்களா, எந்தெந்த வகையிலலாம் வங்கிகளை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம். இந்த லெசனில் வந்து அதிகமான பிரிவுகள் தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த லெசனில் அதிகமான பிரிவுகள் தான் இருக்கும். அந்த பிரிவுகள் என்னன்றது நம்ம பார்த்தாலே இந்த லெசனுக்கான முக்கால்வாசி, அதாவது 90% எம்சிக்யூ கேட்டுருவாங்க. ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு பிரிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, பிரிவு 22 என்ன சொல்லுது? இந்த பிரிவு 22ன்றது என்ன பிரிவு? வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் 1949 சொல்றது தான் இந்த பிரிவு 22. இந்த பிரிவு 22. ஓகேங்களா, பிரிவு 22ன்றது வங்கிக்கான உரிமம். ஓகேங்களா, வங்கிக்கான உரிமம். ஒரு பேங்க்ன்றது இந்த வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்தை படி பிரிவு 22 படி வங்கியலுக்கான உரிமத்தை வாங்கி வங்கின்ற பேரை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதான் பிரிவு 22. அடுத்தது பிரிவு 5ல் 6. ஓகேங்களா, பிரிவு 5ல் 6. பிரிவு 5ல் 6னா வங்கியல். ஓகேங்களா, வங்கியல்ன்றத சொல்றது, வங்கியல் அப்படின்றத சொல்லுது. இந்த லெசன்ல பிரிவு 5ல் 6 வங்கியல் என்பதை வரையறுக்கிறது. அதாவது பொதுமக்களிடமிருந்து வைப்பீடுகளை திரட்டி கடன் வழங்குவது மற்றும் முதலீடு செய்வது தான் வங்கி என்பதை பற்றி சொல்றதுதான் இந்த பிரிவு 5ல் 6. இதே வாசகம் தான் இது முன்னாடி ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கும், கூட்டுறவு வங்கியல்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கும். அது வந்து வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் 1949 பிரிவு 5ல் பின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது எப்படின்னு தெரியல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டுத்துல எது கேட்டாலும் போடுங்க. அடுத்தது பிரிவு 7 வங்கி என்ற சொல்லை பயன்படுத்த தடை. யாரு பயன்படுத்த தடை? வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் 1949 பிரிவு 7 படி. ஓகேங்களா, பிரிவு 22 படி வங்கி என்ற உரிமம் பெறாத யாரும் வங்கின்ற பேரை யூஸ் பண்ணக்கூடாது. அதை சொல்றது எந்த பிரிவு? பிரிவு 7. ஓகேங்களா, வங்கின்ற பேரை யூஸ் பண்ணக்கூடாது. யார் யூஸ் பண்ணக்கூடாது? வங்கியல் உரிமம் பெறாத யாரும் வங்கின்ற பேரை யூஸ் பண்ணக்கூடாது. அது சொல்றது பிரிவு 7. அடுத்தது பிரிவு 8. அதாவது வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது. ஒரு வங்கி தொழிலை செய்கிறவங்க வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது. அதாவது வாங்கி விற்கும் வர்த்தகம்னா அது இந்த பொருட்களை வாங்கி விற்பாங்கல்ல, அந்த வேலையில ஈடுபடக்கூடாது. ஆனால் 2 பொருளுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கு. 2 பொருள் என்னன்னது? ஒன்று கோல்டு, ஒன்று ஷேரு.
அதாவது தங்கம் மற்றும் பங்குகள், ஓகேங்களா, தங்கம் மற்றும் பங்குகள் அதுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிச்சிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது பிரிவு 11(1) என்ன சொல்லுது, குறைந்தபட்ச நடைமுறை மூலதனம், அதாவது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்படி வங்கின்றதுல ஆனதுக்கு அப்புறம் பிரிவு 11(1) என்ன சொல்லுது அப்படின்னா, நடைமுறை மூலதனமா குறைந்தபட்சம் 1 லேக் வச்சிருக்கணும், ஒவ்வொரு வங்கியும் 1 லேக் வச்சிருக்கணும், ஓகேங்களா. அடுத்தது வந்து பிரிவு 18 குறைந்தபட்ச ரொக்க இருப்பு விகிதம். குறைந்தபட்ச ரொக்க இருப்பு விகிதம் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வங்கியல் சேவை அப்படின்ற லெசன்ல படிச்சிருக்கோம். CRR அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு வங்கியும் அந்த வங்கியோட நிகர கேட்பு மற்றும் கால பொறுப்புகளுக்கு ஏற்ற அளவுக்கு RBI வங்கி நிர்ணயிக்கிற அளவுக்கு ஒரு தொகையை RBIல இட்டு வைக்கணும். அந்த தொகைக்கு பேர் தான் என்னது, CRR. இதை சொல்ற பிரிவு என்னது, பிரிவு 18, ஓகேங்களா. குறைந்தபட்ச ரொக்க இருப்பு விகிதம், ஒரு கேஷ் வச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா. அடுத்தது பிரிவு 24 எதை சொல்லுதுன்னா சட்டப்பூர்வ நீர்ம நிதி, ஓகேங்களா. சட்டப்பூர்வ நீர்ம நிதி இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன்ல சொல்லியிருப்பாங்க. அதை சொல்றது பிரிவு என்னது, பிரிவு 24. இந்த சட்டப்பூர்வ நீர்ம நிதியை இங்கிலீஷ்ல SLR சொல்லுவாங்க. SLRனா என்னது, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, ஓகேங்களா. சட்டப்பூர்வ நீர்ம ஆதாரம், ஓகேங்களா. இதை சொல்றது வந்து பிரிவு 24. இந்த சட்டப்பூர்வ நீர்ம நிதியை இவ்வளவுதான் வச்சிருக்கணும்னு சொல்றது யாரு, RBIயோட பணக்கொள்கை குழு தான் நிர்ணயிக்கும், ஓகேங்களா. இந்த ரெண்டு தொகையுமே எவ்வளவு தூரம் வச்சிருக்கணும் அப்படின்றது வந்து RBI தான் நிர்ணயிக்கும். இந்த சட்டப்பூர்வ நீர்ம நிதின்றது வந்து அதே மாதிரி ஒரு வங்கியோட நிகர கேட்பு மற்றும் கால பொறுப்புகளுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த வங்கியிலேயோ இல்லை மற்றொரு வங்கியிலேயோ முதலீடு செஞ்சு வைக்கிறதுக்கு பேர் தான் சட்டப்பூர்வ நீர்ம நிதி. இதுக்கு வந்து RBI வட்டி வழங்கும், ஓகேங்களா. இந்த வட்டியை RBI தான் நிர்ணயிக்கும், ஓகேங்களா. அடுத்தது இது எப்படி பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு இதுவுமே CRRையும் SLRையும் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, முந்தைய இரண்டாவது இறுதியில், இரண்டாவது வார இறுதியில் வரும், ஓகேங்களா. வார இறுதியில், இரண்டாவது இருவார இறுதியில் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. அப்படின்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுப்பாங்க. எப்பவுமே பேங்க்ல இது கணக்கு க்ளோஸ் பண்றது எப்படின்னா வெள்ளிக்கிழமை வச்சுப்பாங்க. அப்போ முந்தைய இரண்டாவது வெள்ளிக்கிழமைனா 14 நாள், ஓகேங்களா. 14 நாள் பேஸ் பண்ணி தான் இந்த காசை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் இதோட மீனிங். அதுதான் முந்தைய இரண்டாவது வார இறுதி வெள்ளிக்கிழமை என்று ஸ்பெசிஃபிக்கா. ஏன் வெள்ளிக்கிழமை, அதாவது ஒவ்வொரு பேங்க்குமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் அவங்களோட கணக்கெல்லாம் முடிப்பாங்க, ஓகேங்களா. அப்போ அந்த முந்தைய இரண்டாவது இருவார இறுதியில் வந்து வெள்ளிக்கிழமை தான் பேஸ் பண்ணி எழுதுறாங்க. அடுத்தது இப்படி அவங்க அந்த CRR SLRையும் அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா RBIக்கு கரெக்டான தேதிக்குள்ள அனுப்பணும், ஓகேங்களா. RBIக்கு கரெக்டான தேதிக்குள்ள அனுப்பணும். அப்படி அனுப்பல, ஏதாவது அவங்க சொல்ற அந்த ரெண்டு தொகையும் அவங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா 3% கூடுதல் அபராதம் விதிச்சிருவாங்க, ஓகேங்களா. RBI விதிச்சிரும். அதாவது எப்ப அதை அறிக்கை கொடுக்கணும்னா, முந்தைய மாத அறிக்கை நடப்பு மாதம் 20ஆம் தேதிக்குள், அதாவது முன்னாடி மாசத்தோட அறிக்கையை நடப்பு மாதம் 20ஆம் தேதிக்குள் கொடுத்துடணும், RBIக்கு கொடுத்துடணும். இவ்வளோ தூரம் நாங்கள் CRR மெயின்டைன் பண்ணுறோம், இவ்வளோ தூரம் நாங்கள் SLR மெயின்டைன் பண்ணுறோன்றத அவங்க RBIக்கு கொடுத்துடணும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வந்து RBIக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பலன்னா அபராத தொகையா 23% கூடுதல் அபராதம் விதிச்சிருவாங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து பிரிவு 21, ஓகேங்களா. பிரிவு 21 வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 21 என்ன சொல்லுது அப்படின்னா, வங்கிகள் கடன் வழங்குவதை கட்டுப்படுத்துதல். அப்போ எந்தெந்த வங்கி எவ்வளோ கடன் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு கட்டுப்பாடோட வைக்கிறதுக்கு தான் இந்த பிரிவு 21 வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் சொல்லுது, ஓகேங்களா. அதாவது வங்கிகள் கடன் வழங்குவதில் கட்டுப்பாடு ஏற்படுத்தணும், அது பிரிவு 21. அடுத்தது பிரிவு 29 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டு இறுதி கணக்குகளை முடித்தல், ஓகேங்களா. ஆண்டு இறுதி கணக்குகளை முடிப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் தணிக்கை முடிஞ்சு, ஓகேங்களா, கணக்கு எழுதி தணிக்கை முடிஞ்சு இது பண்ணுவாங்களா, அந்த பிரிவு சொல்றதுதான் பிரிவு 29, ஓகேங்களா. ஆண்டு இறுதி கணக்குகள் முடித்தல். அது எப்படி முடிக்கணும் அப்படின்னா, வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் 3ஆம் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள படிவத்துல தான்
அந்த இதை பண்ணணும். ஓகேங்களா, ஆண்டு இறுதி கணக்கு முடிக்கணும். முடிச்சு அந்த அறிக்கை அதில் கொடுக்கணும். எப்போ அப்படின்னா ஒவ்வொரு கணக்கும் ஆண்டு இறுதி கணக்கு வந்து அந்த மாசத்தோட மார்ச் 31 முடிப்பாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து தணிக்கையிலையோ இல்லை நிதி கணக்கு எழுதுலையோ பாடும்போது மார்ச் 31 தேதியோடு முடிவடையும் அப்படின்னு தான் இதுவே கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ மார்ச் 31 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்போனா 6 மாசத்துக்குள்ள அந்த கணக்கு முடிச்சு பொதுப்பேரவைக்கு முன்னாடி வச்சிடணும். ஓகேங்களா, பொதுப்பேரவைகிட்ட சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா ஆண்டு இறுதி கணக்கு வந்து தணிக்கை செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா 3 மாதங்களுக்குள்ள ஆர்பிஐக்கு அனுப்ப வேண்டும். ஓகேங்களா, ஆண்டு இறுதி கணக்குல தணிக்கை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா 3 மாதங்களுக்குள்ள ஆர்பிஐக்கு அனுப்பணும். இது சொல்ற பிரிவுனாது பிரிவு 29. அடுத்தது பிரிவு 35. பிரிவு 35 அதாவது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 35 வந்து எதை சொல்லுது அப்படின்னா ஆய்வு. ஓகேங்களா, ஆய்வு. அதாவது ஆர்பிஐ எந்தெந்த வங்கியெல்லாம் எப்படிலாம் ஆய்வு பண்ணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா, பிரிவு 35ல சொல்றது தான் அது ஆய்வு. ஆர்பிஐ எதை ஆய்வு பண்ணும் அப்படின்னா கூட்டுறவு நகர கூட்டுறவு வங்கியில மட்டும் ஆர்பிஐ ஆய்வு பண்ணும். மீதி 2 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் மாநில தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் அப்பெக்ஸ் பேங்க் அதையும் யாரு ஆய்வு பண்ணுவா அப்படின்னா நபார்டு வங்கி தான் ஆய்வு பண்ணும். ஓகேங்களா, இந்த உரிமையை வந்து ஆர்பிஐ கொடுத்துருவோம். அதாவது நகர வங்கியை டைரக்டா ஆர்பிஐ ஆய்வு பண்ணும். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியையும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியையும் நபார்டு தான் ஆய்வு பண்ணும். அதுக்கான உரிமையை ஆர்பிஐ கொடுத்துருவோம். அது பாருங்க, ஆய்வு ஆர்பிஐ வந்து நகர கூட்டுறவு வங்கி, நபார்டு வந்து டிசிசிபி டிஎன்எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. டிசிசிபின்னா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். ஓகேங்களா, இதெல்லாம் எக்ஸ்பென்ஷன்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் எழுதி போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ஒரு இடத்துல இல்லாட்டாலும் இன்னொரு இடத்துல அப்சர்வ் ஆகும்ல, அதுக்காக தான். அடுத்தது டிஎன்எஸ்சின்னா என்னது, தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அப்பெக்ஸ் பேங்க். ஓகேங்களா, அடுத்தது பிரிவு 35ல ஏ. ஓகேங்களா, கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரம். அதாவது வங்கிகள் வந்து தவறான செயலியோ எதிலையோ ஈடுபடுது இல்லை பொதுமக்கள் நலன் கருதி வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் அதாவது ஏதாவது வங்கிக்கான கட்டளை போடணும், மற்ற வணிக வங்கிகளுக்கான கட்டளை போடணும் அப்படின்னா எந்த பிரிவு படி போடுவாங்கன்னா பிரிவு 35A. ஓகேங்களா, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. போய் ஆய்வு பண்றது 35, ஆய்வு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா கட்டளை போடணும்னா 35A. ஓகேங்களா, 35A ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா. அடுத்தது பிரிவு 45 அதாவது வங்கிகளின் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல். ஓகேங்களா, வங்கிகளின் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல். ஏதாவது தவறான செயலில் ஈடுபட்டு இருந்தாலோ இல்லை அந்த பேங்க் தப்பு செஞ்சிருந்தாலோ அந்த பேங்கை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு வந்து யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா இந்த பிரிவு 45 படி வங்கி ஒழுங்காற்று சட்டம் படி ஆர்பிஐக்கு உரிமை இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது அபராதம் விதித்தல். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஃபைன் அமௌண்ட் பே பண்ணணும்ல, அதான் அபராதம் விதித்தல். 47A2 47 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அபராதம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 47A2 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு வீடியோ ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பார்க்குற வீடியோ நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு அதை படித்து நாங்கள் நோட்ஸ் எழுதி போர்டில் எழுதி போட்டு எடுத்து அவருக்கு கரெக்டாக 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு வீடியோ நீங்கள் 15 நிமிஷம் வீடியோ பார்க்கறதுக்கு நாங்கள் 3 மணி நேரம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. எங்களோட ஆசை இருக்குல்ல, நம்ம 3 மணி நேரம் செலவு பண்ணுறோம், அது எல்லாருமே 15 நிமிஷத்தையும் ஃபுல்லாக பார்க்கணுன்ற எங்களுக்கு ஒரு ஆவல் இருக்குல்ல, அது மட்டும்தான் எங்களுக்கு தேவை. நீங்கள் 15 நிமிஷம் நாங்கள் வீடியோ போடுறோம்னா ஃபுல்லாக பாருங்கள். 15 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா, அதர்வைஸ் உங்களை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளவே இவ்வளோ தூரம் நாங்கள் க்ரோத் ஆகிருக்குன்னா அது உங்களால் மட்டும்தான். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது நீங்கள் நினைக்கிற நேரத்தில் கிடைக்கும். அதர்வைஸ் அது லேட்டாக ஆகிடும், நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது வந்து ஒரு 3 பிரிவு சிமிலியராக வரும். இந்த வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்தில் 3 பிரிவுகள் வந்து சிமிலியராக, அதாவது ஒரு தொடர்பு படுத்தி வரும். அதனால் அது 3 கோர்வையாக எழுதி போட்டிருக்கேன், அதை நான் சொல்கிறேன் பாருங்க. பிரிவு 45ZB. ஓகேங்களா, இது பிரிவு 45ZC, பிரிவு 45ZE. இந்த BCE இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 45Z வந்து காமனாக வச்சுக்கோங்க, BCE
இ இது நீங்க மாத்திக்கோங்க ஓகேங்களா. பீனா என்னது பேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், வைப்பீடுகள் வைப்போம் ஓகேங்களா. வைப்பீடுகள்னா என்னது டெபாசிட் ஓகேங்களா. அப்போ பேங்க்ல வர வைப்பீடுகளுக்கு நியமனதாரர்கள், அதாவது 45 செட்டு இது வந்தாவே என்னது நியமனதாரர்களை நியமிக்கும் வசதி. நியமனதாரர்கள்னா யாரு, நாமினி. நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போனா நாமினி எழுதி கொடுப்பான்னு கேட்பாங்க ஓகேங்களா. நாமினி பேர் தான் நியமனதாரர்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ 45 செட் பினா வைப்பீடுகளுக்கான நியமனதாரர்கள் ஓகேங்களா. பினா வைப்பீடுகள், பேங்க்ல தான் நம்ம வைப்பீடுகள் வைப்போம். அப்போ அதுக்கான நியமனதாரர்கள் ஓகேங்களா, வைப்பீடுகளுக்கான நியமனதாரர்கள். அடுத்தது 45 ZC ஓகேங்களா. 45 ZC சீனா யாரு, கன்சியூமர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க, பொருட்கள் வாங்குவாங்க ஓகேங்களா. அப்போ வங்கியில பாதுகாப்புக்காக வைக்கப்பட பொருட்களுக்கு வந்து சி 45 ZC ஓகேங்களா. அடுத்தது பிரிவு 45 ZE. ஈனா எம்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போயிட்டு இந்த பொருளை வைக்கிறீங்க, லாக்கர்ல போய் நீங்க பொருள் பார்க்கும்போது இல்லை, எம்டியா இருக்கு. அப்போ எம்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதுகாப்பு பெட்டக வசதிக்கான நியமனதாரர்கள் ஓகேங்களா. இது 45 ZEன்றது பாதுகாப்பு பெட்டக வசதிக்கான நியமனதாரர்கள் ஓகேங்களா. அப்போ லாக்கர்ல எம்டியா இருக்கு. லாக்கர்னா பாதுகாப்பு பெட்டக வசதி. நான் சொல்றேன் பாருங்க. பிரிவு 45 ZB அப்படின்னா வைப்பீடுகளுக்கு நியமனதாரர்களை நியமித்தல். இப்ப புரியுதுங்களா. இது நான் ஒன் வேர்டு போடும்போது அந்த ஷார்ட்கட் கீ சொல்லியிருப்பேன். அடுத்தது பிரிவு 45 ZC வங்கியின் பாதுகாப்பில் கொடுத்து வைக்கப்படும் பொருட்களுக்கு ஓகேங்களா. வங்கியின் பாதுகாப்பில் கொடுத்து வைக்கப்படும் பொருட்களுக்கு நியமனதாரர்களை நியமித்தல். அடுத்தது 45 ZE ஓகேங்களா. அடுத்தது 45 ZE அதுக்கு வந்து பாதுகாப்பு பெட்டக வசதிக்கு நியமனதாரர்களை நியமித்தல் ஓகேங்களா. லாக்கருக்கு நாமினி ஓகேங்களா. இந்த வைப்பீடுகளுக்கான நாமினி மட்டும் ஒருத்தர் தான் நியமிக்க முடியும் ஓகேங்களா. ஒருவரை மட்டுமே நியமிக்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி MCQ வீடியோ போட்டிருப்போம். அதில் லாஸ்ட் வந்து இது உங்களுக்கான கொஸ்டின், நான் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பேன் ஓகேங்களா. வைப்பீடுகளுக்கு எத்தனை நியமனதாரர்களை மட்டுமே நியமிக்க முடியும்னு கேட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து அதுக்கு ஒரு நபர்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள், தேங்க்ஸ். ஏன்னா அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தால் மட்டுமே அதை சொல்லியிருக்க முடியும் ஓகேங்களா. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறது. நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.